ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூமி ரோசஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது பஞ்சகாவியா. இது ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட். செடி வளர்ச்சிக்கும் நிறைய பூக்கள் பூக்கவும் இது பயன்படுது. இதில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது எல்லா ஊட்டச்சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கு. இதனால் செடிகளும் இலைகளும் நல்ல பெருசாக வளரும். செடிகளில் வரக்கூடிய பூச்சிகளை வரவிடாமல் தடுக்கும். ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது சிந்திசிஸ் என்ற ஒளிச்சேர்க்கை நடைபெற பெரிதும் உதவியாக இருக்குது. மண் ஆரோக்கியத்துக்கு உதவும். அதாவது மண் வளத்தை அதிகரித்து மண்ணில் உள்ள நுண்கிருமிகளின் செயல்பாட்டை ஊக்குவித்து மண்ணை செழிப்பாக்கும். இதனால் செடி ஆரோக்கியமாக வளரும். ஃப்ரெண்ட்ஸ், இது ரோஸ் செடிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆர்னமெண்டல்ஸ் பிளான்ட்ஸுக்கும் வெஜிடபிள் அண்டு ஃப்ரூட் பிளான்ட்ஸுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இனி பஞ்சகாவியாவை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? பசுமாட்டின் சாணம், சிறுநீர், பால், தயிர், கருப்பு கட்டி, நெய், வாழைப்பழம், இளநீர், தண்ணீர் ஆகிய 9 பொருட்களை கொண்டு இதை தயாரிக்கிறாங்க. இதனால் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் செடிகளுக்கு கிடைக்கும். இதில் பால் பொருட்கள், கருப்பு கட்டி இதெல்லாம் சேருறதுனால ஃபெர்மெண்டேட்டிவ் மைக்ரோப்ஸ், அதாவது நொதிக்க வைக்கும் நுண்கிருமிகள் உருவாகிறது. அதனால் செடி ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். இதை எப்படி உபயோகிக்கலான்னு பார்க்கலாம். 1 லிட்டர் தண்ணியில் 2 லிட்டர் பஞ்சகாவியாவை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுங்கள். 15 நாட்களுக்கு ஒரு முறை இதை கொடுக்கலாம். இலை, தண்டு, வேருக்கு ரொம்ப நல்லது, நல்லா பூக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். God bless you all. If you like this video, like, share and comment. Subscribe பண்ணுங்க please.